Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு கருப்பு சுண்டல் எப்படி பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சு காலைல 2 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ், 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மஞ்சள்தூள், வரமிளகாய்த்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி புதினா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ முன்னாடி வேக வச்சிருந்த சுண்டல் வதக்கிட்டு நம்ம முன்னாடி ஊற வச்சிருந்த அரிசி இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா குறைஞ்சி வந்தோடனே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி தம் போட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தேவையான கருப்பு சுண்டல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.